Adobe Firefly is the all-in-one creative studio with AI-powered image and video editing for today's creative process. Built for creators of every kind, Firefly helps you generate, edit, and experiment fast. Because the asks aren't getting smaller, the budgets aren't getting bigger, and the timelines, oh yeah, still tight. With all the best creative AI models in one place, Firefly brings your ideas to life. Unlock a better way to make with Adobe Firefly. பூஜை மோரிப்ல 2:30 AM ஆரம்பிச்ச பூஜை எத்தனை மணிக்கு முடிஞ்சது? அங்க ஆரம்பிச்சது நாங்க அங்க போய் சேர்ந்தது 11:30 சேர்ந்தோம். ஸோ பை த டைம் வி ஸ்டார்ட் த பூஜை ஆல்ரெடி 12:30 ஆயிருச்சு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அப்போ பூஜை ஆரம்பிக்கிற முன்னுக்கு அப்கோர்ஸ் அவர் சொன்னாரு, நீங்க இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது, இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொன்னாரு. உட்காந்து அவர் சுத்தி ஒரு கட்டு மாதிரி போட்டாரு. சொல்ற இந்த லிங்கும் இது உள்ளுக்கே இருங்கன்னு சொன்னாரு. ஸோ எவ்ரி திங் ஹேப்பன் இன்சைட். பை த டைம் அந்த யாகம் வளர்த்து எல்லாம் முடிஞ்சு நாங்க வெளியாகிறதுக்கு 3:15 ஆயிருச்சு. 2:30 நாங்க கடல்ல இறங்கி இளநீ தண்ணியை வச்சு கடல்ல குளிச்சோம். ஒரு பியூரிபிகேஷன் மாதிரி செஞ்சோம். அந்த டைம்ல மேல கருடன் சுத்திக்கிட்டு இருக்கு 2:30 மணிக்கு காலையில. அப்ப அவ சொன்ன இது ஒரு நல்ல ஒரு சைன். இத்தனை மணி யாகம் வளர்க்கும் போது கருடன் சுத்தும் போது அதுவும் இத்தனை மணிக்கு இட்ஸ் அ குட் சைன். நீங்க இதுல இருந்து நம்புங்க, லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நானும் அதை முழுசா நம்பினோம். அவங்களும் அதை நம்பினாங்க. நம்புறது மட்டும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாதிரி ஏத்த மாதிரியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ட்ரீம் எதுவும் இல்ல. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா 2 தடவை ஐசியூல இருந்து 2 தடவை உயிருக்கு போராடிய அந்த அத்தை அவங்க ரிவைவ் பண்ணி திருப்பி வந்துட்டாங்க. திருப்பி எவ்ரிதிங் இஸ் கான் ஓகே ஃபார் ஹர். அவங்க இப்போ ஆஃப்கோர்ஸ் அவங்க மிந்தி நடந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப நடக்க முடியல. அவங்க ஓக்க வச்சுதான் நடக்கிறாங்க. பட் வெரி சர்ப்ரைசிங். நாங்க திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் கேட்பாங்க, ஆண்டி எப்படி ஆண்டி நீங்க நடக்கிறீங்க? ஏன்னா அவங்க லிட்டரலி 3 மாசம் படுக்கையாவே இருந்தாங்க, நவர முடியாம இருந்தாங்க. And a lot of people say இதுக்கப்புறம் அவங்க பொழைச்சு வந்தாலும் பெட் ரீடனா தான் இருப்பாங்க அப்படின்னு. சோ அதையும் டிஃபைட் ஆட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆட்ஸ் டிஃபை பண்ணி அவங்க திருப்பி நடக்க வந்தாங்க. இந்த ஒரு இது ரொம்ப ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ரொம்ப கொடுமை தான் அவங்களுக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். 9 குழந்தைங்க இறந்து, உங்களுடைய மனைவி 10வது குழந்தைய அப்புறம் அவங்களுடைய கணவர் அவங்க ஒரு ஆக்சிடென்ட் இப்படி இழந்துன்னு வேற என்னெல்லாம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட தனியா பேசும்போதுதான் தெரியும். நம்ம அவங்க இது பண்ணி வந்தோன்னே அவங்க ஹாஸ்பிட்டல்ல வெளியாகணும்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் திருப்பி அவங்க கிட்ட செக் பண்ணோம். ஏன்னா அப்ப அவங்க சொல்லும் போது மேபி சிடேஷன்ல வளரி இருப்பாங்களோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க எல்லாத்தையும் திருப்பி கரெக்டா தெளிவா சொன்னாங்க. ஆமா இது நடந்துச்சு, இது எனக்கு ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் நடந்துச்சு. இந்த ஒரு லேடி இருந்தாங்க. இந்த லேடி அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அந்த லேடி அவங்க சொல்றாங்க, காமிக்கிறாங்க, நீங்க அங்க பாரு உன் மருமக என்ன பண்றாங்கன்னு. அவங்க கண்ணுக்கு நான் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் ஆல்கஹால் குடிச்சிட்டு அவங்க டாக்டரை ஏசுற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷுவல் வருது. சோ என்னன்னா இந்த கேரளா மேனிபுலேட் பண்ணிருக்கு பாருங்க. எஸ், இந்த கேரளா தாந்திரிக் என்ன சொன்னாருன்னா இந்த இதை செஞ்சதுக்கே என்ன ரீசன் செஞ்சிருக்காங்கன்னா, உங்க ஃபேமிலி பிரியணும், அண்ட் என்னோட வைஃப்க்கு நல்ல வாழ்க்கையே அமையக்கூடாது. இதுதான் அவங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களோட மெயின் கோல். சோ அதனால என்ன எவ்வளவு கெட்டவனா காமிக்க முடியுமோ, இந்த கல்யாணத்தை எவ்வளவு தள்ளி போட முடியுமோ. சொன்னா நீங்க எவ்ரி டைம் கல்யாண பேச்சு நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு தள்ளி போயிடும்னு சொன்னாரு. விச் இஸ் ட்ரூ. நாங்க 2023 இருந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பேசும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், தள்ளி போவோம், இப்படி போய் போய் போய். இது எனக்கும் ஆரம்பத்துல இல்ல இது இருக்காது, இது மேபி ஒரு கோ இன்சிடென்ட் தானே நானும் நினைச்சேன். ஆனா இத்தனை பேர் சொல்லி நான் அதை பார்த்து அந்த பட்டவங்க வாயால அதை கேட்கும் போது, அது பட்டவங்க என் ஃபேமிலி மெம்பர், என் கூட இருக்கிறவங்க, டெய்லி நான் அவங்களை பாக்குறவங்க. அதுக்கப்புறம் என்னால நம்பாமே இருக்க முடியல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பெஸ்ட் பார்ட் கீதா. நாங்க அப்பதான் எங்களோட குலதெய்வம் டெம்பிளுக்கு போயிட்டு 2024 போயிட்டு வந்தோடனே இந்த அவங்கள 2வது தடவை இன்குபேட் பண்ணாங்கன்னு சொன்னால, 2வது தடவை இன்குபேட் பண்ணும்போது அந்த டைம் டாக்டர் சொல்லிட்டாங்க 80% she will not survive சொல்லிட்டாங்க. செகண்ட் டைம் என்னைக்குமே ரொம்ப worst-ஆ இருக்கும். அப்பதான் நம்ம அவரை போய் 2வது தடவை பார்த்து கேட்டோம் பாருங்க. சோ அந்த ராஷ்டிரிய ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்ல நிறைய டாக்டர் அவங்களை எப்படியோ சர்வைவ் பண்ணி காப்பாத்திட்டாங்க. சோ த நெக்ஸ்ட் டே போனோன்னு தான் நம்ம அவங்க கிட்ட சொன்னோம், அம்மா ஓகே எல்லாம் ஓகே ஆயிருச்சு. நீங்க பக்கத்து பெட்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.